இயேசுவின் 12 சீடர்களில் ஒருவரான புனித தோமையார் வாழ்ந்த குகையை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். தோமையார் இந்த குகையில் ஜெபிக்கும் போது இந்த பாறையின் மீது தான் கை வச்சு ஜெபித்ததாக சொல்லப்படுது. இந்த இடத்துல அவரோட சிலையை நினைவாக வச்சுருக்காங்க. அவர் குகைக்கு வந்த வழி இந்த சின்ன வழி தான். இப்போவும் இந்த குகை அப்படியே இருக்குது, ஃபுல்லாக பாறையாக தான் இருக்குது. பாருங்க அவரோட கைத்தடம். நம்ம குகைக்கு வரத்துக்கு இந்த வழியாக தான் வரணும். இந்த வழி எல்லாரும் குனிஞ்சி வரா மாதிரி தான் இருக்கும். தோமையார் ஜெபிக்கும்போது இந்த பாறை மீது தான் நின்று ஜெபித்ததாக சொல்லப்படுது. அவரோட கால் தடம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பதிஞ்சிருக்கு. நீங்கள் சின்னமலை சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா இதெல்லாம் கவனித்து பாருங்கள். இப்போவும் இதெல்லாம் அங்கே இருக்குது. புனித தோமையார் குகையை பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்தோம்னா பக்கத்துலேயே மலை இருக்குது. மலை மேலே ஏறி வந்தால் அழகாக ஒரு குகை இருக்குது. ஃபுல்லாக பாறை தான். இந்த பாறையில் இவ்வளோ அழகாக நிறைய சிலைங்க தத்ரூபமாக வடிவமைச்சு வச்சுருக்காங்க. நம்ம இந்த குகைக்குள்ளே போகிற வழியே ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், ஆனால் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சைதாப்பேட்டை சின்னமலை சர்ச்சு 1551ஆம் ஆண்டு கட்டப்பட்டிருக்கு. உலக புகழ்பெற்ற சுற்றுலாத்தலமாக அறிவிச்சிருக்காங்க. பிரம்மாண்டமான கோவில். கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.